பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. சந்திரசேகர் ஆசாத் பற்றி நீங்கள் சொன்னவை எல்லாம் பிரமிப்பாக இருந்தன. பிரிட்டிஷாரால் கடைசி வரை ஆசாதை உயிருடன் பிடிக்க முடியவில்லை என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் அவர் எப்படி பிடிபட்டார் தாயே? மகனே சிவா, அவன் வீரம் நிறைந்தவன். பிரிட்டிஷார் கைகளில் தான் பிடிபட்டு விடக்கூடாது என்றே போக்கு காட்டி ஓடி களைத்தவன். ககோடி ரயில் கொள்ளை வழக்கு உள்பட பல வழக்குகளில் தொடர்பு இருந்ததால் சந்திரசேகர் ஆசாத் குறித்து தகவல் அளித்தால் 5000 ரூபாய் வெகுமதி என்று அரசு அறிவித்திருந்தது. ஆனால் தன்னையோ தான் இருக்கும் இடத்தையோ அறிந்தவர் எவரேனும் போலீசிடம் பிடிபட்டு விட்டால் உடனே தனது இருப்பிடத்தை அல்லது ஊரையே கூட மாற்றிவிடும் வழக்கம் ஆசாதுக்கு இருந்தது. பலர் மூலமாக தகவல் கிடைத்தும் அதனால் தான் போலீசாருக்கு ஆசாதை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. 1931 பிப்ரவரி 27 அன்று ஆசாத் தனது கூட்டாளியான சுக்தேவுடன் அலகாபாதின் ஆல்ஃபிரட் பூங்காவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அதை விஸ்வேஸ்வர் சிங் என்பவன் பார்த்தான். ஆசாத் போன்ற தோற்றம் கொண்டிருந்ததாக ஒருவனை குறித்து தான் சந்தேகப்பட்டதாக சிஐடி சட்ட ஆலோசகர் டால்சந்திடம் தெரிவித்தான். அவனும் தன் உதவியாளன் சர்னாம் சிங்குடன் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றான். அவர்கள் டான்ஹில் ரோடில் இருந்த நூலகம் செல்லும் நடைபாதையில் ஆசாத் அமர்ந்திருந்ததை கண்டார்கள். உடனே காவல் அதிகாரி நாட் பாவருக்கு தகவல் கொடுத்தார்கள். அவனும் கான்ஸ்டபிள்கள் முகமது ஜமான், கோவிந்த் சிங் இருவருடன் அங்கே விரைந்து வந்தான். நாட் பாவர் உடனே தன் துப்பாக்கியை காட்டி ஆங்கிலத்தில், நீங்கள் யார், இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். அவனுக்கு தன் துப்பாக்கியாலேயே பதில் சொன்னான் ஆசாத். குறைந்த தொலைவுதான் என்ற நிலையில் நாட் பாவரின் துப்பாக்கி தோட்டா ஆசாதின் தொடையில் பாய்ந்து கடும் காயத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆசாத் திரும்பிச் சுட்டதில் அந்த அதிகாரியின் தோளில் குண்டு பாய்ந்தது. படுகாயமடைந்த அவன் ஒரு மரத்தின் பின்னால் ஓடி ஒளிந்தான். கான்ஸ்டபிள்கள் இருவரும் அடிபட்டு குதித்து ஓடி வாய்க்காலில் பதுங்கிக் கொண்டார்கள். ஆசாதும் சுக்தேவும் ஒரு நாவல் மரத்தின் பின்னே பதுங்கினார்கள். துப்பாக்கி சண்டை ஒரு கணம் நின்றது. ஆசாத் தன் தொடையில் குண்டு பாய்ந்திருப்பதால் சுக்தேவை தப்பிச் செல்லுமாறு வற்புறுத்தினான். சுக்தேவும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பி ஓடினான். தங்கள் இயக்கத்தின் ஆதரவாளரான சாந்த் பத்திரிகை ஆசிரியர் ரமர்க் சிங் செஹகலின் அச்சகத்தில் தஞ்சமடைந்தான் சுக்தேவ். நீண்ட நேரம் போராடி தன் துப்பாக்கியில் ஒரு தோட்டா மட்டும் மீதமிருந்த நிலையில் தான் உயிருடன் பிடிபடக்கூடாது என்று எண்ணி தன்னைத்தானே சுட்டுக் கொண்டான் ஆசாத். தரையில் வீழ்ந்து கிடந்த அவனை நெருங்கி வந்த நாட் பாவர் ஆசாத் வேண்டுமென்றே நடிப்பதாக கருதி அவன் கால்களில் சுடுமாறு கான்ஸ்டபிள்களிடம் கட்டளையிட்டான். ஆனால் சலனமற்றிருந்த ஆசாதின் உடலில் இருந்து உயிர் பிரிந்திருந்ததை அவன் உணர்ந்து கொண்டான். சந்திரசேகர் ஆசாத் பிராமணன் என்பதால் போலீஸ் தரப்பில் இருந்து ஒரு பிராமணரை பணியமர்த்தினார்கள். உடல் லாரியில் எடுத்துச் செல்லப்பட்டு ரசூலாபாத் துறையில் எரியூட்டப்பட்டது. அஸ்தி நகரில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நகரின் பல இடங்களில் மலர்கள் தூவப்பட்டன. ஒரு மாவீரனின் ஆன்ம அமைதிக்காக
நகர் முழுதும் கடையடைப்பு நடத்தி அவனுக்கு அஞ்சலி செய்தார்கள். ஆசாத் கொல்லப்பட்ட மரத்தின் அடியில் ஒவ்வொரு நாளும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடினார்கள். பூக்களை தூவி விளக்குகளை ஏற்றி வைக்கத் தொடங்கினார்கள். அதனால் அச்சப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரே இரவில் அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி அந்த நினைவு சின்னத்தை அடித்தது. ஆனால் ஆசாதின் அன்புக்குரியவர்கள் அதே இடத்தில் மற்றொரு நாவல் மரத்தை நட்டார்கள். இதற்கு சில மாதங்களுக்கு முன்னர்தான் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொழிலாளர் போராட்டம் வலுத்திருந்தது. அவர்களை ஒடுக்க தொழில் தகராறு வரைவு சட்டத்தை கொண்டு வந்தது அரசு. இதனால் வெகுண்ட பகத்சிங் 1929 ஏப்ரல் 8 சென்ட்ரல் அசெம்பிளி ஹாலில் வெடிகுண்டுகளை வீசி துண்டு பிரசுரங்களையும் பறக்க விட்டான். அதன் பின் தானே சரணடைந்தான். சென்ட்ரல் அசெம்பிளி ஹாலில் வெடிகுண்டு வீசியது, துண்டு பிரசுரங்களை போட்டது, காவல் அதிகாரி சாண்டர்ஸை சுட்டுக் கொன்றது. இத்தகைய குற்றங்களுக்காக பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்தது ஆங்கிலேய அரசு. 1931 மார்ச் 23 அவர்களின் 24வது வயதில் என் வீர மைந்தர்கள் 3 பேரும் லாகூர் மத்திய சிறையில் தூக்கிலிடப்பட்டார்கள். அவர்களின் உடல்களை சட்லஜ் ஆற்றங்கரையில் ஹுசைனி வாலா கிராமத்தில் வெளியுலகம் அறியாத வகையில் எரியூட்டினார்கள். 1 மாதத்திற்குள் சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் என வரிசையாக ஏற்பட்ட இந்த தேசபக்த இளைஞர்களின் மரணத்தால் நாடு சோகத்தில் ஆழ்ந்தது. தலைவனாக இருந்து ஒருங்கிணைத்து செயல்பட்ட சந்திரசேகர் ஆசாதின் மரணத்துக்கு பிறகு ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் என்ற அமைப்பும் மீள முடியாமல் முடங்கி போனது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.